பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளிலும் குடும்பத்தில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிப்பது கர்த்தர் தந்த கிருபைக்கு அவரை சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 3 சம்பவங்கள் இருக்குது. 100க்கு அதிபதி, நாயின் ஊருக்கு வர்றது, யோவான் சீசர்கள் இயேசுவிடத்தில் போய் கேள்வி கேட்குறது. இந்த 3 காரியங்கள் அதில் இருக்குது. ஆனாலும் கூட நம்ம 2 காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். மறுநாளிலே அவர் நாயினும் என்ன ஊருக்கு வந்தார். அங்கு அந்த இடத்துக்கு வரும்பொழுது அங்கே ஒருத்தர் மரித்து போயிருக்காங்க. அவரை அடக்கம் பண்ணும்படி அவரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்பொழுது இயேசு அந்த மரித்து போனவங்கிட்ட வந்து பார்க்குறாரு. அவளுக்கு ஒரே தாய். அதுக்கு பிறகு அவள் யாரும் இல்லை, புருஷன் இல்லை. அவனுக்கு ஒரே மகனாக இருக்கிறனால அந்த தாயை பார்க்குறாரு. அவள் ரொம்ப அழுது வேதனைப்படுகிறாள். இந்த வேதனையை பார்த்த உடனே ஆண்டவர், இரக்கமுள்ள தேவன், இப்படி பார்க்குறார். மகளே அழாதே. அவர் முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், மகளே அழாதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து சமாதானம் சொல்லிட்டு போகிறவரல்ல. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் இருப்பாங்க, ஒரு நாள் நம்மளை விட்டு போவாங்கம்மா, இன்றைக்கி அவர் போகிறாரு, நாளைக்கு நம்ம போவோம் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு போகிறவரல்ல இயேசு. அவர்கிட்ட வந்து பாடையை தொட்டார். அந்த பாடையை தொட்ட உடனே அடக்கம் பண்ணவங்க நின்று பார்க்குறாங்க, என்னடா இயேசு வந்து பாடையை தொடுறாரு அப்படின்ட்டு. அப்படி பாடையை தொடும் பொழுது அவர் அந்த மரித்து போனவனை பார்த்து பேசுகிறார். பாருங்கள், மரித்து போனவங்கிட்ட பேசினாவே எல்லாம் சிரிப்பாங்க, ஒரு மாதிரி தோணும். வாலிபனே எழுந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். மரித்து போனவன் எழுந்து உட்கார்ந்தான். இதை பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். மகா தீர்க்கதரிசி நம்மளுக்குள்ளே எழும்பி வந்துட்டார் அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கும்